ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம சோழனை விட்டு டைவர்ஸ் வந்து வாங்கியிருக்கக்கூடாது நம்ம நிலா. இல்லை, இவனை பற்றி தான் நமக்கு தெரியுமே, இவன் எப்போ பார்த்தாலும் பொய் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நமக்கு வந்து எந்த விதமான தீங்கும் வந்து இவன் நினச்சது இல்லையே. நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கிறான். இவன் நம்ம மேலே வந்து ரொம்பவும் பிரியமாக இருக்கிறான், ரொம்பவும் காதலாக இருக்கான் அப்படின்ற விஷயத்தை நம்ம நிலா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலையும் கூட கடைசியில் அந்த கான்ஸ்டபிள் சொன்ன அந்த வார்த்தையால் இவங்க டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னதுனால அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சோழன் கூட இல்லை, நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம சோழன் வந்து உளறி கொட்டிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம நிலா பார்த்துட்டு ரொம்பவே கோபம் அடைஞ்சு, இருந்தாலும் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்டே கேட்குறாங்க. ஆமாம்மா, அதனால தான் இப்போ நீங்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு காரணம் நானாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் உளறி கொட்டி போயிட்டான். இதனால் கோபம் அடைஞ்சு நம்ம நிலா, நம்ம டைவர்ஸ் வந்து எனக்கு வேணும், இதுக்கப்புறம் நானும் அவனும் சேர்ந்து வாழ முடியாது, எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிக்கிட்ட சொன்ன உடனே அவங்களும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வர நம்ம நிலா அவங்க சொல்லணும் பயங்கரமான கோவத்தில் வராங்க. கோவத்தில் வந்த உடனே என்னடா ஆச்சு சோழா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சேரன். அதுக்கு நம்ம சோழன் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் இவ இங்கே இருக்க மாட்டாளாம், இவனுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கு. என்னாச்சு நிலா, ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இவன் இருக்கானே, இவன் என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், இவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான், இவனால தான் என்னுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சிச்சு, இவன் கூட என்ன இருக்க சொல்கிறீங்களா, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன், அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இவன் பண்ண தப்பால் தான் வந்து எனக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடந்திருக்குது, அந்த கல்யாணம் நடக்காமே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்திருக்க முடியும், ஆனால் இவன் தான் அந்த கான்ஸ்டபிள் சொல்லி வேணும்னே வந்து கல்யாணத்தை பண்ண வச்சிருக்கான், என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சவன் இவன் கூட எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டபிள் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து எல்லாம் உண்மையை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சிருக்காங்க. என்னதான் அடிச்சுக்கினாலையும் நம்ம நிலா புரிஞ்சுக்கணும், அது எதுக்காக அந்த பொய்யை சொன்னாங்க, நம்ம கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து புரிஞ்சிட்டு இருக்கணும். இப்போது நம்ம சோழன் அப்போ பொய் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம மேலே வந்து ரொம்பவும் காதலாக தான் இருக்காங்க சோழன், நமக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுக்கு தெரிஞ்சாலையும் கூட அவங்க இப்போ இருக்கிற கோவத்தில் அந்த டைவர்ஸ் வேணும் அப்படி சொன்னதுனால டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவங்க துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. கூடவே நம்ம பல்லவனும் வந்து நம்ம நிலாவை விட்டுட்டு வரதுக்காக கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம சேரனும் பல்லவன் பாண்டி எல்லாம் வேணான்னு சொல்லி தடுத்து பார்த்தாலும் கூட நம்ம நிலாவோட கோவம் குறையிற மாதிரி தெரியல. அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் கொஞ்ச நாள்லே நம்ம சோழனோட அருமை தெரிஞ்சு அவங்க திரும்பி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சோழனோட அருமையை நம்ம நிலா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம சோழன்கிட்ட திரும்பி வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம சோழன் காத்திருக்கணும். எனக்கா இவ்வளோ நாளாக வந்து நம்ம நிலாவுக்காக தான் அவர் வந்து போராடிட்டு இருந்தார். அதாவது அவர் சொந்த கம்பெனிலே வந்து 5 லட்ச ரூபாய் திருடி நம்ம நிலாவுக்காக கொடுத்தாரு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற செயலை செஞ்சு கூட அவர் ஜெயிலுக்கு போனார். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம நிலாவுக்காக வேண்டி இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. அதனால் நம்ம நிலா வந்து நம்ம சோழனை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.